காரப்பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஐயப்பனுக்கு 33ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை கவுன்சிலர் சுந்தரம் தொடங்கி வைத்து பிரசாதம் வழங்கினார். சோழிங்கநல்லூர் அடுத்த காரப்பாக்கம் OMR சாலையில் காரப்பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவில் உள்ளது. இது சிறப்பு வாய்ந்த திருத்தலமாகும். அருள்மிகு ஸ்ரீ நெய் அபிஷேக பிரியன் ஐயப்பனுக்கு திருவிளக்கு பூஜை ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் சேவா சங்கம் சார்பில் ஸ்ரீ ஐயப்பனுக்கு திருவிளக்கு பூஜை ஒவ்வொரு வருடமும் வெகு சிறப்பாக நடந்து வருகிறது. இந்த வருடம் அருள்மிகு ஸ்ரீ நெய் அபிஷேக பிரியன் ஐயப்பனுக்கு 33ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நெய் அபிஷேக பிரியன் பக்தர்கள் சேவா சங்கம் சார்பில் அபிஷேக பிரியன் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரம் தரும் ஸ்ரீ வேண்டாவராசி அம்மன் திருவருளுடன் கண்கண்ட தெய்வம் கலியுக வரதன் ஸ்ரீஹரபுத்திரன் ஸ்ரீ ஐயப்பன் சாமி திருவிளக்கு பூஜை 108 சங்காபிஷேகம் மற்றும் ருத்ராபிஷேக அபிஷேகத்துடன் நடைபெற்றது. புஷ்ப அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இது கண்கொள்ளா காட்சியாக ஜொலித்தது. நெய் அபிஷேக பிரியன் ஸ்ரீ ஐயப்பனுக்கு மகா தீபாராதனை சென்னை மாநகராட்சி 198வது வார்டு அதிமுக உறுப்பினர் அறங்காவலர் குழு தலைவர் காரப்பாக்கம் லியோ என் சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. மாலை 6 மணி அளவில் ஸ்ரீ கங்கையம்மன் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையில் மாலை 5 மணிக்கு தாளத்தட்டு எடுக்க வரும் மழலை செல்வங்கள் தாய்மார்கள் 3 நாட்கள் விரதம் கடைபிடிக்க வேண்டும். இத்திருத்தலத்தில் மனமுருக வேண்டுவோருக்கு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சகல சௌபாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. இந்த திருவிளக்கு பூஜையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள், சிறுவர்கள் ஆகியோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ஐயப்பசாமி நூதன புஷ்ப அலங்காரத்துடன் அலங்கரிக்கப்பட்டு ஆலயத்திலிருந்து திருவிளக்கு ஏற்றி பஜனுடன் மேளதாளம் முழங்க, செண்டை மேளம் அதிர, நாதஸ்வர இசையுடன் வானவேடிக்கை முழங்க ஸ்ரீ நெய் அபிஷேக பிரியன் ஸ்ரீ ஐயப்பசாமி மாட வீதி வழியாக வீதி உலா சென்றது. வீதிகளில் மக்கள் நின்று ஐயப்பனை கண்குளிர கண்டு தரிசித்தனர். பின்னர் இந்த வீதி உலா ஆலயத்தில் சுற்றி ஆலய பந்தலை வந்தடைந்தது. ஆலயத்தில் சார்பில் சென்னை மாநகராட்சி 198வது வார்டு அதிமுக உறுப்பினர் அறங்காவலர் குழு தலைவர் காரப்பாக்கம் என் சுந்தரம் பக்தர்களுக்கு மகா பிரசாதம் வழங்கினார். இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆலயத்தில் சார்பில் ஆன்மீக செம்மல் அறங்காவலர் குழு தலைவரும் சென்னை மாநகராட்சி 198வது வார்டு அதிமுக உறுப்பினர் லியோ என் சுந்தரம் சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பசாமிக்கு விளக்கேற்றி மனதார வேண்டிக் கொண்டார்கள். ஆலயத்தின் சார்பில் காலையிலிருந்து இரவு வரை அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பசாமியை விளக்கேற்றி மனதார வேண்டிக் கொண்டார்கள். ஆலயத்தின் சார்பில் காலையிலிருந்து இரவு வரை அன்னதானம் வழங்கப்பட்டது.
உணர்வோம் விழாக்குள்ளாக நடித்து கொண்டு மேலும் மேலும் ஆன்மீகம் வர வேண்டும். நம்முடைய உலகம் கிராமத்துக்காகவும் நம்ம கிராமத்துக்காகவும் இங்கே வந்திருக்கும் மக்கள் அவர்களால் குடும்பம் சேவமாக இருந்தவருக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். நடத்துவதால் அந்த மாதிரி போது அவர்
சும்மா கொஞ்சம் கட் பண்ணிட்டு கட் பண்ணி கூட கட்டுறது தள்ளுறது டிவி